ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ரசம் வச்சு கத்தரிக்காய் பச்சடி, நெத்திலி கருவாடு கூட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சது வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி 2 போட்டுக்கோங்க. கத்தரிக்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கத்தரிக்காய் இதெல்லாம் வதங்குறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைங்க. கத்தரிக்காய் வேகிறதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. அந்த புளியை கத்தரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த புளி கரைசலை ஊற்றுங்க. அப்புறம் கத்தரிக்காய் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுதோம். அது தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, புளி நல்லா புளி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. சுவையான கத்தரிக்காய் பச்சடி ரெடி. அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி கருவாடு போட போகிறோம். நெத்திலி கருவாடு நல்லா வதக்கிக்கோங்க. நெத்திலி கருவாடு கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. மைல்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் நெத்திலி கருவாடு போட்டு இன்றைக்கி இந்த கருவாடு தொக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கருவாடுனாலும் போட்டுக்கலாம். மத்தி கருவாடு, துண்டு கருவாடு எது போட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் நெத்திலி கருவாடில் தலையும் வாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க முள்ளையும் எடுத்துட்டு நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரசம் வச்சு கத்தரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த நெத்திலி கருவாடு தொக்கும் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.